பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். சார், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேவர் ஜெயந்தி அங்கே ஒரு புதிய அரசியல் திருப்பம் ஏற்பட்டிருக்குது அந்த இடத்துல அப்படின்னு இப்போ தான் மீடியா கொஞ்சம் மெல்லமாக விஜயை விட்டு நகர்ந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது மாதிரி தெரியுது. ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவங்க ரெண்டு பேரும் ஒரே காரில் பயணித்தாங்க அப்படின்னு பிரேக்கிங் போக ஆரம்பிக்குது. அப்புறம் டிடிவி தினகரனும் சேர்ந்து 3 பேரும் தேவருக்கு மரியாதை செலுத்தினார்கள் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கிறாங்க. செங்கோட்டையன் தான் அதிமுகவில் வெளியேற்றப்பட்டவர்கள், பிரிந்து சென்றவர்கள் இவர்கள்லாம் ஒன்று சேரணும் அப்படின்னு பேசினார். கெடு விதிச்சேன்னு சொன்னார். அப்புறம் நான் கெடுலாம் விதிக்கலன்னு பேசியிருந்தார் செங்கோட்டையன். இந்த சூழலுக்கு அப்புறம் இவர்கள் மூவரும் இதில் சசிகலாவும் சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு மீடியாக்களில் செய்தி. இப்படிலாம் இருந்தால் இவங்க ஒரு தனி ஃபார்மேஷன் பண்ணி விஜய் கூடையோ அல்லது வேறு ஒரு கூட்டணியோ இவர்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? விஜய் அவர்களோட தலைமையில் முதலமைச்சர் நான் தான், என்னை ஏற்றுக்கிறவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு. விஜயுமே ரொம்ப நாளாக கூட்டணிக்கு கட்சிகளை கூப்பிட்டு விட்டுட்டு யாரும் வந்து சேர்ந்தவர் தெரியல. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு வந்து களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு பார்க்குறோம், அந்த கட்சியினுடைய செயல்திறன், அந்த கெப்பாசிட்டிலாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு உதவுமே தவிர்த்து கள நிலவரத்தில் கீழே உள்ள அரசியல் பண்ணுவதற்கோ, வாக்கு அரசியல் பண்ணுவதற்கோ, பூத்தில் போய் பார்க்கறதுக்கோ அவங்களுக்கு ஆள் கிடையாது. இவர்களுக்கு தலைமையில் ஆள் கிடையாது. ஒரு பெரிய ஒரு பிம்பம், ஒரு பெரிய கரிஸ்மான்றது யாருக்கு, ஓபிஎஸ் அவர்களுக்கோ டிடிவிக்கோ கிடையாது. அவர்களே நின்று ரெட்டையில் இல்லாமல் நிற்கும்போது தொடர் தோல்வியை தான் அவங்களும் சந்திக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய தோல்வி என்பது பேசு பொருள் ஆகிறதுல, எல்லா இடத்துலையுமே பேசு பொருள் ஆகிறது என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பேசு பொருளாக்குறாங்க. அவர் பலவீனமாக இருக்கிறாரு, எங்களை எதிர்க்கிறதுனால அவர் தோற்று போவார் அப்படின்றது. இப்போது 2026 தேர்தலை பொறுத்த வரலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோக்கணும், இதுதான் அவங்களோட மைய கரு. அதற்கு என்ன வேணால் செய்வோம், நாங்கள் சேர்ந்துக்குவோம், நாங்கள் ஒத்துமையாகவும், தேவைப்பட்டால் அண்ணா அறிவாலயம் சென்றும் இல்லை தலைவர் ஸ்டாலின் அவர்களை போய் வீட்டில் கூட நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற அளவுக்கு ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டார். டிடிவி தினகரன் அதிலேருந்து ஒரு படி கீழே இருக்கிறாரு. என்னன்னா அதிமுக வந்து ஜெயிக்காது, அதிமுக தோற்று போயிடும், திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சில விஷயங்கள் பேச ஆரம்பிச்சு. விஜய் அவர்கள் வந்து திமுகவை எதிர்க்கிறார், இவர்கள் வந்து திமுக ஜெயிக்கும்ன்றாங்க. அப்போது அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் ஆனால் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னும் பொழுது முதலமைச்சராக உங்களை ஏற்றுக்கிறோம் அப்படின்ட்டு ஓபிஎஸ் அவர்கள், முன்னாள் முதலமைச்சரும், நிறைய முதலமைச்சரெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய டிடிவியும், முன்னாள் முதலமைச்சர் கூட பயணம் பண்ண சசிகலா அவர்கள் எப்படி விஜய் ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஏற்றுக்கிட்டாலும் சசிகலா அவர்கள் வந்து விஜயோட தலைமையிலெல்லாம் போய் சேருவாங்களான்னு தெரியல. ஏன்னா அவர்களை பொறுத்தவரையிலும் இவர்களை விட அவங்க கொஞ்சம் பார்த்து செயல்படுவாங்க. இல்லை, அவங்க அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும், அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்று தான் இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் மீடியாவுடைய தகவல் வைத்துட்டு சசிகலாவும் அந்த அணியில் சேருவார்ன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி அது கொஞ்சம் இல்லை. அவங்க வந்து இவர்கள் எல்லாரை விடவும் அதிகமாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் சசிகலா அவர்கள். எடுத்தோம் கவுத்தோன்னு பேச மாட்டாங்க, யாருமே வந்து மோசமான வார்த்தைகளை ஒரு விமர்சனமாக பண்ணுறது கிடையாது. டிடிவி தினகரன் அவர்கள் வேணால் அந்த ஒரு காரசாரமான விவாதங்கள் பார்க்கலாம், இல்லை பேச்சுத்தன்மை என்பது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். சசிகலா அவர்களை பொறுத்தவரையிலும் அவங்க வந்து எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மையமாக பேசுகிறாங்க. அது பார்க்கணும் எப்படி போகுதுன்னு. பட் இது எப்படி போனாலும் இரட்டை இல்லைன்றது தான் அங்கே இருக்கிற இன்ஜின். அந்த இன்ஜினை எடுத்து போட்டு அந்த வண்டியை யார் ஓட்டுறாங்களோ அந்த வண்டி ஜெயிக்குமா இல்லையான்றது தான் பேசு பொருள். அந்த இன்ஜினை எதிர்த்து வேறு யாருன்னா போகிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு வந்து கடந்த காலத்துலேயும் செல்வாக்கு இல்லை, இனிமேல்ட்டும் செல்வாக்கு இருக்கும் நான் நம்பலை. ஏன்னா இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சியில் உட்காந்துல்ல, மேலே அவரை வீழ்த்தணும்னு சொல்கிறதுக்கு அவர் இருக்கிறதே எதிர்கட்சி தலைவர் பதவியில் தான் இருக்கிறாரு. அப்போ இவங்க எல்லாமே தேர்தலை வந்து மக்கள் பொதுவாக ஒரு தேர்தலை எப்படி பார்ப்பாங்கன்னா அடுத்த முதல்வர் யாருன்றது தான் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி இருக்கக்கூடாது, இவங்களுக்குள்ள ஒரு தேர்தல் ஒன்று சண்டை போடுறாங்க. அப்போ விஜய் அவர்கள் ஒருவேளை இவங்க தலைமையில் ஏற்றுட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 3வது கூட்டணி வந்ததுன்னா அதை பிஜேபி எந்த அளவுக்கு வேடிக்கை பார்க்கும்ன்றது தெரியாது. இப்போ இல்லை 3வது ஒரு கூட்டணி அப்படின்னு விஜய் கூட இவங்க போகிறது கூட அதிமுக அதில் பயணித்து விட்டு இன்னைக்கு திமுக பக்கம் போனால் அது ஒரு கேள்விக்குறியாகும் அப்படின்ற விஷயத்துக்காக எடுத்தால் தான் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம். ஆனால் ஓபிஎஸ்ஸே ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பேசும்போது திமுக வெற்றி பெற்றுடன் மக்கள் பேசுகிறாங்க, ஏன்னா எதிர்கட்சிகள்லாம் இங்கே பிரிந்து கிடக்கிறது, அதிமுக பாமக அப்படின்றாரு. அப்போ அந்த அளவுக்கு மக்கள் என்ன கருத்து வைத்திருக்கிறாங்கன்றதுல அறிந்து கொண்டிருக்கிற ஓபிஎஸ் ஒருவேளை இப்போ இந்த செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம் சேர்ந்து திமுக பக்கம் ஒரு அணி சேருவதற்கான வாய்ப்பு இருக்கா? தாராளமாக வாய்ப்பு இருக்குது. அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. அதிமுக கூட ஒரு வேளை அந்த பிரிந்து கிடந்தவங்க பின்னாடி கட்சியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கப்பட்டவங்க கூட திருப்பி வந்து சேரலாம்.
ரெண்டே விஷயந்தான். ஒன்று, விஜய் முதலமைச்சர் சொன்னால் விஜய் தலைமையிலான கூட்டணியில் போய் சேர்ந்துருவாங்க. இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், அவர் பார்த்து என்ன சீட்டு கொடுக்குறாரோ இல்லை அவங்க கூட நாங்கள் சேர்ந்துக்கிறோன்னா அதிமுகவில் கூட சேரலாம். இல்லை பாஜக மூலயமா பஞ்சாயத்து பண்ணி பேசும்போது வந்துட்டு நாங்கள் வந்து உங்கள் கூட வரோம், நீங்கள் சீட்டு வாங்கிக்கோங்க, அதில் எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு கூட போகலாம். ஆனால் ரெட்டலையில் நிற்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பதை டிடிவி தினகரன் அவர்களுக்கு, அவருக்கு சொந்தமாக கட்சி இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஐயா திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பே இல்லைன்றது நம்ம இன்றைக்கி நடந்த விஷயத்தை வச்சு முடிவு பண்ணலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையிலும் முடிவு எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப சாலிடாக ஸ்ட்ராங்காக தான் எடுக்கிறார். ஒரு தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம் அவ்வளோதானே, நான் அதற்கு உண்டான வேலையை நான் என்ன பண்ணுமோ பார்த்துக்கிறேன். இப்போ ஈரோட்டில் பொறுத்தவரையிலும் பெரிய ஒரு செல்வாதிக்கம்னு பார்த்தீங்கன்னா அவர் ரீஜனல் செட்ராப் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இல்லை. ஏன்னா அங்கே ஈரோடில் இன்னமும் வந்து ஈரோடு முத்துசாமியோட செல்வாக்கு, அவரோட இது வந்து ஓங்கி இருக்குன்ற மாதிரி பேசுபொருள் இருக்குது. அதே மாதிரி அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாவட்ட செயலர்களையும் அவர் கருப்பண்ணன் போன்றவர்களாம் தயார் பண்ணி வச்சுருக்கிறார். இப்போ ஏகே செல்வராஜ் போட்டிருக்காரு. அப்போது ஒரு சில பேருக்கு என்னென்னா, சரி இப்போ நல்ல வேலை இவர் போனார், அடுத்து இப்போ யாருப்பா புதுசாக ஒரு எம்எல்ஏக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லை கோபிச்செட்டிப்பாளையத்தில் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ தேனி அரசியலிருந்து ஓபிஎஸ் போயிட்டா அதுக்கப்புறம் வேறு யாருக்கு அங்கே அந்த இடத்துல ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதை நோக்கி தான் அவங்க போகிறாங்க. அது வந்து நம்ம அங்கே விசாரிக்கும் போது அது வருது. இப்போ ஐயா ஓபிஎஸ் சொன்ன அந்த கருத்து அதிமுகவில் எல்லாம் பிளவாக இருக்குது. சரி, இப்போ இவர் பாட்டாளி மக்கள் கட்சியோட இவருக்கு எதனா விரோதம் இருக்கா, பிரச்சனை இருக்கா? இல்லை. அப்போ இவர் குறைந்தபட்சம் இன்றைக்கி தேவர் ஜெயந்திக்கு போகிறீங்க, மரியாதை செலுத்துறீங்க, ரைட்டு, இதை முடிச்சுட்டு என்ன போகிறீங்க, அப்படியே திருப்பி வர வழியில் அப்படியே தைலாபுரம் போயிட்டு பெரியவரை பார்த்துட்டு என்னண்ணா இப்படி இருந்தால் எப்படியா இருந்தாலும் நீங்கள் அந்த சைடு போவீங்களா என்னன்னு தெரியல, திமுக கூட்டணி நாங்களும் பிஜேபியோட நல்லா தான் இருக்கிறோம், இது என்ன முடிச்சு விடுங்க, இல்லை தம்பியை கூப்பிடுங்க பேசுவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசியலில் எவ்வளோ இருக்குது, இங்கே சரி செய்ய வேண்டியது மக்கள் பிரச்சனை எவ்வளோ இருக்குது, பேச வேண்டியது எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் விட்டுவிட்டு வெறும் அந்த ஒரு அரசியலை தான் அவங்க பண்ணுறாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர் அரசியல். ஒரு லெவலில் அதிமுக தொண்டர்கள் என்ன கேட்பாங்கன்னா, ரெட்டலை அப்படின்னா ரெட்டலைக்கு எதிர் வந்து அங்கே இருக்கிறது தானே, இது என்ன ரெட்டலையே இலையை பிச்சு போடுற மாதிரி, இலையை குறைக்கிற மாதிரி அப்படி தொண்டர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நவருவாங்க. ஒன்று. இரண்டாவது, சாதி ரீதியாக வந்து ஒரு சிந்தனை இருக்குது, முக்குளத்தூர் சமுதாயம் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு எதிரான மனநிலை இருக்கிறாங்க அப்படின்னா, சரி எதிரான மனநிலை இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களா? அப்போ அதிமுக வந்து ஒரு சாதி கட்சியாக வந்து பார்ப்பது என்பது அப்படி கிடையாது. ஒரு சில சமுதாயம் வந்து ஒரு சில கட்சிக்கு பின்னாடி போய் ஓட்டு போடும், அது ஓட்டு போடுறதுனால பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி இல்லை ஆயிருக்கும். அப்போ அதிமுக அப்படி இல்லையே, எல்லா தரப்பு மக்களும் போடுறதுனால தானே அந்த கட்சி வந்து நிறைய வாட்டி ஆட்சி கட்டல இருக்குது. அப்போ அதிமுக ஒரு சாதி கட்சிக்காக நீங்கள் சிறுமைப்படுத்துறதோ இல்லை அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுன்றது பெரிய அளவில் ரிசல்ட் கொடுத்தது இல்லை, இனிமேலும் கொடுக்க போகிறது இல்லை. உதாரணத்துக்கு அம்மையார் ஜெயலலிதா வந்து ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அப்போ அவங்க வந்து அந்த சாதி என்ன இருந்தால் எவ்வளோ பிராமின்ஸை சுற்றி வச்சுருந்துருக்காங்க, எவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர். அதாவது அம்மையார் ஜெயலலிதாக்கு எப்படின்னா, ரெட்டலையில் நான் நிற்க வச்சா யாராக இருந்தாலும் ஜெயிப்பாங்க, நான் வந்து ஒரு 10 பிராமின்ஸை கூட அவங்க வந்து தேடி கீடி பார்த்து போட்டுருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு சிந்தனையோ எண்ணோட்டமோ கிடையாது. சாதாரண ஒரு ஏழை பாழை அவங்களையும் வந்து ஜெயிக்க வைக்கணும், சபாநாயகராக்கணும். அருந்ததி சமுதாயத்தை என்னோட கட்சியில் இருக்கிறவங்களே நீங்கள் இந்த வேலை பண்ணுறீங்களா, இருங்க உங்களுக்கெல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உணவுத்துறை அமைச்சராகி, உணவுத்துறை அமைச்சராக்கினப்போ முக்கியத்துவம் இல்லை அப்படின்னும் போது சபாநாயகராகி ஏஞ்சி வந்தால் எல்லாம் ஏஞ்சி நில்லுங்க, அவர் வரும்போது நிற்கணும் நீங்களாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கட்சி என்பது ஒரு சமுதாயத்துக்குள்ளேயோ ஒரு விஷயத்துக்குள்ளேயோ எடுத்துகிட்டு போய் நீங்கள் அடக்க முடியாத ஒரு கட்சி. அந்த சின்னன்றது இந்த அரசியலெல்லாம் தாண்டினது. ரெட்டலை இருந்தால் தான். இப்போ செங்கோட்டையனுக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவாகி போச்சு, செங்கோட்டையனுக்கு இனிமேல் ரெட்டலை கிடையாது. அவர் ரெட்டலை மூலிமா எம்எல்ஏ ஆகிறது வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். இது சரியானாலும் கொண்டனால அவரும் இனிமேல் கேஷுவலிட்டி அந்த லிஸ்ட்டில் அவரை சேர்த்து இல்லை. இப்போ இந்த சம்பவத்திற்கு பின்னர், ஏன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க, ஓபிஎஸ் உடன் ஒரே காரில் வந்து கொடுக்குறாரு, அது தகவல் தெரியலிங்க, காரில் வரட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடுறாரு. இப்போ டிடிவி, செங்கோட்டையன், ஓபிஎஸ் இப்படி 3 பேரும் சேர்ந்து மரியாதை செலுத்தின விஷயம் இதெல்லாம் பார்க்கும்போது செங்கோட்டையனை ஒருவேளை நிரந்தரமாகவே கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் உட்பட நீக்கிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? எடப்பாடி 100% நீக்கிடுவாங்க. ஏன்னாங்க அவர் வந்து போயிட்டு ஒரு செய்தி என்னன்னா, பிஜேபி தலைமையில் இருக்கிற அமித்ஷாவை பார்த்தாரு, அவரை பார்த்த உடனே நீக்கினா அது பேசும் பொருளாயிடும், என்ன மீறி போய் அமித்ஷாவை பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்ததுனால ஒரு சிலர் சொல்லி அவசரப்பட வேண்டாம் அப்படின்றதுனால டைம் கொடுத்த மாதிரி தகவல். இப்போ இவர் திருப்பி இதே மாதிரி வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காருன்னா, இப்போ இவர் செங்கோட்டையன் அவர்கள் தேவர் திருமகனாருக்கு மரியாதை செலுத்தக்கூடாதுன்றது கிடையவே கிடையாது, போயிருக்கணும். கூட யார் கூட, அதாவது ஓபிஎஸ் அவர்களே நீக்கப்பட்டவர், கட்சியை விட்டு நீக்கப்பட்டவரோட நீங்கள் சேர்ந்து போகிறீங்கன்னா பதவி போயிடும். ஆக்சுவலாக இந்த நேரம் அறிவிப்பு வரணும், அப்போ லேட்டாக
அவங்க வந்து மேபி அறிக்கை நாளைக்கு வருமோ இல்ல, நாளைக்கு வருமோ. ஒருவேளை இது பாஜக ஒரு திட்டமிட்டு இருக்குது அப்படின்னு மாதிரி ஏதாவது எடுத்துக்கொள்ள முடியுமா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொள்ள மாட்டேன் என்கிறார், ஓபிஎஸ்ஐ சேர்க்கிறது, டிடிவியை கூட்டணியில் வைத்துக் கொள்வது அப்படின்னா, அப்ப சரி சவுத்துல நம்ம ஓட்டு வங்கி இருக்குது அப்படின்றனால அதை வெளிப்படுத்தும் விதமாக பாஜக நீங்களாம் ஒன்னா வாங்க அப்படின்றது மாதிரி ஏதாவது? நியாயமான கேள்வி கரெக்டாக கேட்டீங்க. சரி, இவங்க அந்த ஃபார்முலேஷன்லாம் ட்ரை பண்ணாங்கல்ல, அண்ணாமலை தலைமையில் வந்துட்டு ஓபிஎஸ்சி டிடிவி எல்லாரும் சேர்த்து சவுத் சைடில் நின்னீங்கல்ல, ஓபிஎஸ்சியே போய் வேட்பாளர் நின்னாரு, டிடிவியே போய் வேட்பாளர், யாருன்னா ஒருத்தர் ஜெயிச்சிங்களா? நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்க, 2 எம்பி ஜெயிச்சிருந்தீங்க, இல்லை ஒரு 4 எம்பி நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்கன்னா ரைட்டுப்பா, நமக்கு உண்டான ஆள், இபிஎஸ்ஸை ஃபுல்லாக நம்ப வேணாம், ரெட்டலை இல்லாமலே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா எலக்டோரல் பாலிடிக்ஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபி அப்படி போகும். பிஜேபியை பொறுத்தவரையில் என்னென்னா, எல்லாம் ஒன்று சேர்ந்தால் ரைட்டு, இன்னும் சந்தோஷம். இல்லையா, எடப்பாடி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுப்போம். இபிஎஸ்ஸை பொறுத்தவரை என்ன நினைப்பாருன்னா, பாருங்க எனக்கு இதுதான் ஆப்ஷனு கிடையாது, இப்போ பிஜேபி கைட்டி விட்டால் விஜய் கூடவும் பேசலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணோட்டமாக அங்கே கூட இருக்கவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. சரி, விஜய் ஓகே, விஜய் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ரூல்ட் அவுட் தான். எனக்கு நம்ம இதுக்கு மேலே வந்து விஜயை வந்துட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றது வந்து அது அதிமுகவுக்கு அழகல்ல அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா பூத்துலேயே வந்து அந்தளவுக்கு ஒரு பூத் அரசியல் தெரியாத ஒரு புதிய கட்சியை வந்துட்டு அவங்க சேர்த்துட்டு இந்தளவுக்கு பேசினது, இந்தளவுக்கு போனது, அதாவது தங்களுடைய கட்சிகளை பலப்படுத்தி விட்டு ஓட்டு கேட்குறது ஒரு தன்மை, கூட்டணியில் ஆள் வந்தால் அதை வைத்து பலம் வச்சு ஜெயிக்கிறது ஒரு தன்மை. இந்த ரெண்டாவது தன்மை அது வந்து அதிமுகவுக்கு இனிமேல் செட் ஆகுன்ற மாதிரி தெரியல. அதனால் அவங்க வந்து அவங்க கட்சியை அவங்க சின்னத்தை நம்பி அப்படியே அவங்க களத்துக்கு போகிறது அவங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அந்த எந்த கூட்டணி எப்படி பார்த்தாலும் ஒருவேளை தாவேகா தலைமையில் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்றாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கப்பட்டவர்களாம் விஜய் தலைமையில் ஒன்று சேர்றாங்கன்னா, அந்த கூட்டணி என்பது திமுகவுக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும். அப்போது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அம்மையார் ஜெயலலிதா எப்படி மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாகிறத வேடிக்கை பார்த்து மக்கள் நல கூட்டணி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான தேர்தல் வேலையை செஞ்சு திருப்பி ஆட்சியை தக்க வச்சாங்களோ அந்த மையத்துக்கு திமுக தள்ளும். இல்லை அந்த மாதிரி ஒரு கூட்டணிலாம் வரல, பிஜேபியோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு சில வேலைகள்லாம் பண்ணுறாங்கன்னா, அப்போ தாவேகாவால் வந்து திமுக பாதிக்கப்படும். சிறுபான்மையர் ஓட்டோ இல்லை இளைஞர்கள் ஓட்டு, பட்டியலின மக்கள் ஓட்டெல்லாம் அதிகமாக வாங்கும்போது திமுக பாதிக்கப்பட்டு அதிமுக திருப்பி ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது எப்படி இந்த பர்மிட்டேஷன் போகுது அப்படின்றத நம்ம ஒரு February Marchல தான் பார்க்கணும். இப்போ இன்றைக்கி தேதியில் விஜய் அவர்கள் வந்து ஒரு மண்குதிரை தான். இப்போ ஒரு மண்குதிரை நம்பி நீங்கள் வந்து மிரட்டலாம், ஒரு பயங்காட்டலாம். பட் அங்கே போய் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? ஒரே தேர்தலில் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வேட்பாளர் போட்டு செலவு பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு சின்னம் கிடையாது. சரி, சின்னமே அப்படியே வந்து விஜய் வைத்து பேசினாலும் விஜயகாந்த் மாதிரி போய் தெருவாக பிரச்சாரம் பண்ண மாட்டேன்றார். இப்போ விஜய் யார் அப்படின்றத இந்த 30 நாளில் மக்கள் பார்த்துட்டாங்க. அவர் மக்கள் பிரச்சனைக்கு வருவாரா வரமாட்டாரா, பரந்தூர் விமானத்தில் பேசினார் செஞ்சார். இப்போ விஜய் வந்துட்டு சொன்னார் சிஎம் சார் அப்படின்னு, இது வந்த உடனே என்ன பண்ணியிருக்கலாம், இப்போ முடிஞ்சிச்சு, பரந்தூரில் நான் வரேன், மக்களை திரட்டி நான் போகிறேன், அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம், இல்லை கோர்ட்டுக்கு போகலாம். இன்னொன்று நிறைய அரசியலே பண்ணுறது இல்லையே விஜயை விட இவங்க தானே அதிக அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அரசியல்னால் அதுவும் மக்கள் சாராத அரசியல் இல்லாமல் அதிமுகவோட எதிர்ப்பு நிலை அரசியல் தான் பண்ணுறாங்க. இப்போது ஒருவேளை மக்கள் வந்துட்டு சரி ரெட்டலை வந்து இப்படியே போனால் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பழைய காலத்தில் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆரை விற்று பிரிஞ்சு போனவங்க இருக்கிறாங்க, எம்ஜிஆர் அவர்கள் இது பண்ணார். அதனால் எம்ஜிஆரையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒப்பீடு பண்ணல. எடப்பாடி பழனிசாமியோட புத்திசாலி எடுத்தனா என்னன்னா, அவரோட உயரம் அவருக்கு தெரியும். அவர் ஒரு நாளும் வந்து அம்மையார் ஜெயலலிதா போலையோ எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் போலவெல்லாம் பேசுகிறதோ கிடையாது. அவருக்குன்ட்டு எனக்கு எது வருமோ, எனக்கு என்ன புரியுமோ அதற்கு உண்டான அரசியல் பண்ணுறாரு. இந்த மாதிரி இந்த மூத்தவர்கள்லாம் போடுறத இன்ஃபேக்ட் சுருக்கமாக சொல்லணும்னா அவங்க கூட இருக்கவங்ககிட்ட கேட்கும்போது அவர் அதை விரும்புகிறாருன்றாங்க. ஏன் அப்படின்னா, செங்கோட்டையன் பற்றி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க. அப்போது காரில் வந்துட்டு ஒரு 10 கார் எடுத்துக்க வேண்டியது, காரில் போயிட்டு காராக சுற்ற வேண்டியது, இறங்கி கட்சிக்காரன் ஒரு 10 பேரை புதுசாக கட்சிக்கு சேர்க்கலை, கட்சிக்காரன் நிகழ்ச்சிக்கு விஷயம்னா எல்லாத்துக்கும் போகிறதில்ல, இவரால் தான் ஒரு சிலர் வந்து டிஎம்கேக்கு போய் சேர்ந்தாங்க, இவர் ஒழுங்காக இருந்திருந்தாருன்னா அவங்கெல்லாம் திமுகவுக்கு போயிருக்க மாட்டாங்க, இவர் மேலே இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன், போட்டோம் ஒன்றும் இல்லை, கோபிச்செட்டிப்பாளையம் ஒன்று நான் ஆளை போட்டு நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி அந்த மனநிலையில் 10 நாளைக்கு முன்னாடியே பேசியிருக்கிறார். அப்போ அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து சரி என்ன நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க, நீங்கள்லாம் போயிட்டீங்கன்னா எனக்கு உண்டான மாவட்ட செயலாளர்கள் ஆளை போட்டு நான் அதற்கு உண்டான வேலைகள் வாங்கி நான் இது எனக்கு உண்டான தேர்தலாக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணோட்டத்தில் அவர் இருக்கார். அது ஒரு வகையில் நல்ல ஒரு பார்வை. நீங்கள் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறேன்னு நம்புறதை விட்டுட்டு நான் என்னை நம்பி இருக்கிறேன், என் தொண்டனங்களை நம்பி இருப்பேன், நாங்கள் எல்லாம் சேர்ந்து ரெட்டலையை நம்பி இருக்கோம், ரெட்டலைக்கு மிஞ்சி யாருமே கிடையாது அப்படின்றத அவர் உணர்றாரு. அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா அவர் தன்னை வந்து ஒரு பிராண்டாக விளம்பரப்படுத்துறது இல்லை.
இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்ட் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். உதயசூரியன்ற சின்னத்தை தாண்டி முதல்வரோட முகத்தை தான் அவங்க வந்து பிரச்சாரமாக வைக்கிறாங்க, அப்பான்னு கூப்பிட சொல்கிறாங்க, ஒரு பிராண்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க அதை அவரை நம்புகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, என்னதான் எடப்பாடியார் இபிஎஸ் அதெல்லாம் பேசினாலும் கூட அந்த ரெட்டல்ன்ற அந்த சின்னம் இருக்குது பாருங்கள், அதை தான் அவர் மையமாக வைக்கிறார். அதுக்காக தான் அவர் ஃபுல்லாக இது பண்ணுறார். அப்போ ரெட்டலை அதை முன்னிறுத்தும் போது அது வந்து அம்மையார் ஜெயலலிதாவோட சின்னம், எம்ஜிஆர் அவர்களுக்கு நிறுவன சின்னம், அதற்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, அதிமுகனா இதுதான், திமுகவுக்கு எதிர்ப்பு இதுதான் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த சின்னமானது அவர்களுக்கு பெரிய உதவி செய்யும். இப்போ தாவேக்காவில் அந்த கட்சியோட நிர்வாகி நிர்மல்குமார் பேசும்போது, ஒரு மாதத்திற்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு கூட்டணி சம்பந்தமாக இருந்ததோ தாவேக்காவின் நிலைப்பாடு அதே தான் இப்பயும் இருக்குதுன்றார். அப்போ அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அப்படின்ற முடிவுக்கு அவங்க வரலன்றதை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னொரு புறம் விஜயோடைய அறிக்கை, சிறப்பு பொதுக்குழு, அந்த அறிக்கையில் அவர் வந்து களத்தின் யதார்த்தம் நம்மளை ஊக்குவிப்பதாக இருக்கிறது, நம்மளுடைய அடி வந்து நிதானமாக அளந்து எடுத்து வைக்கிறோம், அதனால தான் இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன்ற மாதிரி அவர் சொல்றார். அப்ப விஜய்க்கு முன்பு இருந்ததை விட ஒரு உத்வேகம் கரூர் சம்பவத்திற்கு பின்னர் ஏற்பட்டிருக்கிறதா அவருக்கு? அப்படின்னா அவங்களுடைய நிலைப்பாடு நிர்மல்குமார் சொல்லக்கூடிய அந்த கிட்டத்தட்ட தனித்து தங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகிற கூட்டணி அப்படின்றதெல்லாம் அவங்க ஒரு ஸ்டாண்டில் இருக்கிறாங்கன்னு புரிந்து கொள்ள முடியுதா? இல்லை அமித்ஷாவிடம் வந்து காங்கிரஸ் தாவேக்காவை அப்ரோச் பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்கும்போது எல்லா கட்சியும் அப்ரோச் பண்ணுற மாதிரி அவங்களும் பண்ணுவாங்க அப்படின்னா பாஜகவும் தாவேக்காவுடன் ஒரு கூட்டணிக்கான விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிந்து கொள்ள முடியுதா? அவங்க திமுகவை தவிர்த்து பாக்கி எல்லா கட்சிகளுமே விஜய் வந்தால் நம்ம கூட வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, கூட்டணி கணக்கை பலப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு யுக்தி, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்கள் கேட்டீங்க, இப்போ முன்னாடி இருந்ததை விட கரூருக்கு பின்னாடி விஜயோட அந்த வேகம், அந்த ஊந்துதல் வந்து இன்னும் வேகமாக இருக்கா அப்படின்ற மாதிரி, அது கிடையவே கிடையாது. நம்ம தான் ஊடகத்தில் வந்து விஜய் அரசியலே பண்ணாத ஒரு விஜயை பொழுதுக்கும் பேசிக்கிட்டு நம்மளோட நேரத்தையும் சரி நேயர்களோட நேரத்தையும் சரி நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். சரி, நேயர்களுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்குது, விஜய் என்ன பண்ண போகிறாரு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அதனால் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். அதை தாண்டி விஜய் வந்து இந்த 30 நாளில் என்ன அரசியல் பண்ணியிருக்காரு, ஒரு உத்வேகமாக ஒரு வீரியமாக எழறாருன்னா எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, 2 நாள் 3 நாள் கழிச்சு நான் திருப்பி கரூருக்கு வரேன், அவரோட டைலாக் இருக்குல்ல, உங்கள் விஜய் நான் வரேன், என்னை யார் தடுத்து நிப்பாட்டுறான்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஆனால் அப்படி போல் மாறாக புறமுதுகை காட்டி பிடரி அடிச்சுட்டு ஓடி வந்த ஒரு விஜய் தான் நம்ம பார்த்தோம். இது ஒன்று. சரி, ரெண்டாவது, கரூரில் மண்டபம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. காவல்துறையில் நம்ம அங்கே விசாரிக்கும் போது அவங்க நம்மளை திட்டுறாங்க. ஏங்க என்னங்க வேறு வேலையே கிடையாதாங்க அவங்களுக்கு, லட்சக்கணக்கான நபர்கள் வந்து போகிறாங்க, ஒரு நாளைக்கு கரூருக்கு வராங்க, திருச்சிக்கு வராங்க, எவ்வளோ கல்யாணம் நடக்குது, காது கொடுத்து மண்டபம் கொடுத்தா அவர் பாட்டுன்னு வந்துட்டு போகிறாரு, இல்லைனா என் வீட்டுக்கு போய் பார்க்குறதுனா என்ன பிரச்சனை, யார் பர்மிஷன் கொடுக்கல, என்னைக்கு கொடுக்கலன்னு அவர் தெளிவாக சொன்னோம். இல்லை சரி பர்மிஷன் கொடுக்கல, அவர் குற்றச்சாட்டு, கோர்ட்டு சும்மா மூடியாக கிடக்குது, நான் வெக்கேஷன் பெஞ்சா கோர்ட்டுக்கு போகலாம்ல. எதுவுமே அவர் உழைக்காமல் எதுவுமே பண்ணாமல் சும்மா உங்களை மாதிரி ஆளுங்களை வச்சு அவர் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நீங்களும் இதையே பொழுதுக்கும் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அவங்க சொல்லிட்டு டம்முன்னு ஃபோனை வைக்கிறாங்க. செல்லில் ஃபோன் பண்ணாலும் சரி, இல்லை நேரில் ஆரம்பிச்சு. கரூருக்கு பர்மிஷன் கிடைக்கலன்னா மகாபலிபுரத்துக்கும் பர்மிஷன் கிடைச்சிருக்காதுல்ல. அதுதான், அதை அப்படி சொல்ல மாட்டாங்க. மகாபலிபுரம் அவருக்கு பிடிச்ச இடம், அவருக்கு இஷ்டப்பட்ட இடம், அதனால் மகாபலிபுரம் வீடு பக்கத்தில் இருக்குன்னு அவர் வைக்கிறாரு. அதை நிர்மல்குமாரோ இல்லை வந்து ராஜ்மோகன் அவர்களோ இல்லை புஷியானந்தோ வெளிப்படையாக சொல்ல முடியல. எங்கள் தலைவருக்கு வெளியில் போகிறதுல ஒரு அலர்ஜி இருக்குது, அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எல்லாரையெல்லாம் வந்து கட்டி பிடிச்சி டாட்டாலாம் கட்டினு எம்ஜிஆர் மாதிரி இதய கனி மாதிரிலாம் இருக்க மாதிரி அவர் எட்டாக்கனி. ஆனால் இந்த எட்டாக்கனியை பற்றி நாங்கள் வெளில சொல்ல மாட்டோம். மக்கள் அணுக முடியாத ஒரு தலைவராக தான் விஜய் உருவாக்கி கொண்டிருக்காரு. இப்போ மக்கள் அணுக முடியாத ஒரு தலைவரை தூக்கி பிடிக்கிறவங்க மக்கள் எப்படி திருப்பி நிதர்சனமாக ஏற்றுக்குவாங்க? நீங்க விஜய் நான் வரேன் அப்படின்னா நீங்க உண்மையிலே வரணும்ல மக்கள் கிட்ட. இல்லை, கரூர் சம்பவத்திற்கு பின்ன அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நாங்கள் கூட தெம்பா இருக்கிறாங்க, விஜய் அந்த அளவுக்கு தெம்பா இல்லை, காலில் உண்டு கதறி எழுதாரு, கையை பிடிச்சி சொன்னார் நான் உங்கள் குடும்பத்தில் சேர்ந்த ஒருத்தனை. இப்போ இந்த அளவுக்கு ஒரு டவுன் டு எர்த் ஒரு சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய நபர் வந்து எம்ஜிஆரை விட மிஞ்சி இருக்கிறாரு அப்படின்னு தானே பார்க்கணும் நம்ம. இல்லை, நான் எம்ஜிஆரை விட அவர் மிஞ்சிட்டாரு அப்படின்னு யார் வேணால் சொல்லிக்கலாங்க. அது உண்மையாக இருந்தால் இருக்கிற மாடியிலேருந்து நான்லாம் குச்சிருவேன். ஏன் அவரோட ரேஞ்சு வேறு, அவர் வந்து அது வந்து ஒரு அதனுடைய ஃபார்மேஷனே வேறு. எம்ஜிஆர் அவர்களோட அந்த ஆழ் மனசு சிந்தனை என்பது, உழைப்பு என்பது, இந்த நம்பிக்கை இருக்குல்ல, ஒருத்தரை பார்த்துப்பா என்னப்பா தம்பி அப்படின்னு பார்க்குறாருன்னா அந்த வந்து இந்த தொண்டர்களுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதோட கெப்பாசிட்டியே வேறு. அதோட இதெல்லாம் ஒப்பிடவே முடியாது. இவர் எத்தனை கல்யாணத்துக்கு போயிருப்பார், தொண்டரோட கல்யாணத்துக்கு எத்தனை கல்யாணத்துக்கு இவர் சீர் செஞ்சுருப்பார், இல்லை கழுத்தில் போட்டிருந்தது மோதிரத்தெல்லாம் கைட்டி போய் இதெல்லாம் எம்ஜிஆர் பண்ணியிருக்கிறார். அவரோட வருமானத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டை தூக்கி
இல்லாதவங்களுக்கும் தன்னோட தொண்டர்களும் கொடுத்துட்டு போனார். கடைசியாக இருந்த சொத்தெல்லாம் கூட காது கேட்க முடியாதவங்க, பேச முடியாதவங்களுக்கு எழுதி வச்சுட்டு போனார். அவருக்கு 1000 விமர்சனம் இருந்தாலும் வள்ளல்னு ஒரு பட்டம் ஒன்று வாங்கினார். அந்த பட்டம் அதுக்கப்புறமா இன்னும் சும்மா தான் இருக்குது. அந்த பட்டத்தை வேறு யாருன்னா எடுக்கலாம். ஆனந்த விகடனில் சந்திரலேகா ஐஏஎஸ் பேட்டி ஒன்று வந்திருக்குது. அந்த பேட்டியில் அவங்க வந்து எம்ஜிஆர் ஒரு கூட்டத்துக்கு வந்த ஒருத்தர் தொண்டர் இறந்து போயிட்டார். அவருக்கு எல்லா உதவியும் எம்ஜிஆர் செஞ்சார். ஆனால் காலங்கள் கடந்த போது கூட நாங்கள் கலெக்டராக இருக்கும்போது என்னை கூப்பிட்டு அந்த குடும்பத்தை பாருங்கள், நான் செஞ்சுருக்கேன், இருந்தாலும் அவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க, என்ன உதவி வேணும், எதுனாலும் சொல்லுங்கன்னு கூப்பிட்டு என்கிட்ட சொன்னார் அப்படின்னு அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு தொண்டர் எப்பயோ நடந்த சம்பவத்தை கூட நினைவில் வைத்து அந்த ஆட்சியில் இருந்தால் கூட அந்த கலெக்டரை கூப்பிட்டு அது பாருங்க விசாரிங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறாரா எம்ஜிஆர்? இது நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்க. எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் கு சீனிவாசன் சொல்லிட்டு பூங்காநகர், அவர் வந்து சிறு வயதில் இருக்கும்போது புளியாந்தோப்பில் ஒரு ரேஷன் கடையில் அரிசியெல்லாம் இருக்குது. ஜனங்க வந்து முதலமைச்சரை பார்க்குறதுக்கு வராங்க, வெள்ள பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரேஷன் கடையில் போய் நிகழ்ச்சிலாம் இல்லை, அந்த கதவு திறந்துருக்கு, நேராக போய் இவரே போய் இந்த மூட்டை தூக்குறவங்க எப்படி மூட்டையை தூக்குவாங்க அந்த மாதிரி இவர் போய் தூக்குறாரு. தூக்குறத பார்த்தோன்னா கூட இருந்த ஒரு 2 பேர் பிடிக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் கூட ஒரு 2 பேரை வச்சு மூட்டையை தூக்கின்னு வந்து அப்படியே கொடுக்குறாங்க. இதெல்லாம் சொல்லி கொடுத்து செய்யறது கிடையாது. ஜனங்களை பார்த்தோன்னே என்ன தேவை, என்ன செய்யணும் அப்படின்னு புரியுறது. படத்தில் வந்து ரிச்சாக்காரனில் வந்து அவர் ஓட்டு இருப்பார் ரிச்சாலாம். ஆனால் வந்த உடனே மழைன்னு வரும், ரிச்சா ஓட்டுறவங்க நினைவாங்கன்னு சொல்லிட்டு ரெயின் கோட் கொடுக்கணுன்றது படத்தில் ஒண்டி செய்யலை, நிஜ வாழ்க்கையில் செஞ்சவர். அப்படி இருக்கும்போது இவர் வந்து அழுதாரு. இப்போ எம்ஜிஆர் அழுதா மாதிரி ஃபோட்டோஸ் பார்க்கலாம், எம்ஜிஆர் சிரிச்சா மாதிரி ஃபோட்டோஸ் பார்க்கலாம், அண்ணாவோட சாவல் எப்படி தலையில் அடிச்சுட்டு அழுவார். அது மாதிரி விஜய் அவர்கள் பொது வாழ்க்கையில் படத்தில் நிறைய காட்சிகள் இருக்குது, அதை தான் எடுத்து இப்போ நமக்கு வந்து காட்டுவாங்க. நிஜ வாழ்க்கையில் அந்த மாதிரி வந்து அவர் அழ வேண்டாம். ஒரு நடிகர், ஒரு உச்சகட்ட ஹீரோ வந்து அழறது நம்ம யாருமே விரும்ப மாட்டோம், அது தேவையில்லை. அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது வந்து அரசியல் பண்பு. அப்புறம் ஃபஸ்ட்டு அந்த குறைந்தபட்ச மனிதர்களை, மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய அந்த தன்மை கூட இல்லை. கதவு அவ்வளோ பெருசாக போட்டு மூடி வச்சுக்கிறீங்க. பனையூர் வீட்டுக்குள்ளே யாருன்னா போனால் ஜம்பிங் பண்ணி தான் போனோம். அந்த ஜம்பிங் பண்ணும்போது பவுன்சர் என்ன பண்ணுவாங்க, தூக்கி வெளியில் போடுவாங்க. ராமாபுரம் வீடு யாருன்னா ஒருத்தர் எம்ஜிஆரோட காவலாளி ஒரு தொண்டனை வந்து இந்த மாதிரி தள்ளி விட்டுருப்பான், இல்லை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, இல்லை அந்த கட்சியினுடைய பொருளாளரே வராரு ராமாபுரம் தோட்டத்துலையோ இல்லை எம்ஜிஆரோட கோடம்பாக்கம் வீட்டத்துலையோ அவரை நிற்க வச்சாங்க, உட்கார வைக்கல, தண்ணி குடிக்கல அப்படின்னு எதனா ஒரு குற்றச்சாட்டு யாருன்னா இப்போ சொல்லும். நான் பேசின கருத்தை நான் திருப்பி வாங்கிட்டு நான் மன்னிப்பிக்கிறேன். ஏன் வரலாறை வந்து நம்ம உங்களுக்கு பிடிக்குதுன்றது சொல்ல நீங்கள் போய் அவரோட ஒப்பிட்டு பண்ணிக்கூடாது. நீங்கள் அதை தான் பண்ணுறீங்க. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு அந்த வரலாறு தெரியாது, அவங்களும் அதை நம்புகிறாங்க. அவரும் நடிகர் முதலமைச்சர், இவரும் நடிகர், இவரும் முதலமைச்சர், அவ்வளோதான் அவங்க பார்க்குறது. பட் அதற்கு பின்னாடி எம்ஜிஆரோட கடின உழைப்பு, திமுகன்ற ஒரு அவ்வளோ பெரிய கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுன்னா என்ன, வெறும் திரைப்பட வசீகரம் வண்டி பத்துமா, இல்லை அது காணுமா? இப்போ சிவாஜி எங்கே போகிறது, கமல் எங்கே போகிறது, சரத்குமார் எங்கே போகிறது, ராமராஜன் எங்கே போகிறது? இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் கோல் வச்சுனவங்க தானே. இன்னமும் சரத்குமார் நாட்டாமை அப்படின்னு போகும்போது தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலியில் போனால் அவருக்கு உண்டானது இருந்தது. இன்னமும் எங்கள் ஊர் பாட்டுக்காரனோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு இது போடும்போது விவசாய நிலத்தில் டெல்டாவில் போகும்போது ராமராஜனுக்குன்னு ஒரு கூட்டம் பயங்கரமாக இருந்தது. கமல் அவர்கள் நடிகர் கார்த்திக்கு பார்த்துருக்கோம். அதாவது எங்கள் வீட்டில் ஒருத்தராக ஏற்றுக்கிட்டாங்க அந்த சமுதாய மக்கள். அங்கே இவர் என்ன பண்ணாருன்னா தொப்பியோடு போகும்போது தொப்பி பறந்து போச்சு, மை ஹேட்னு இங்கிலீஷ்லேயே போனார், நடிகராக மாறினார் அங்கே. அப்போ என்னப்பா இது நம்ம பரம்பரையில் ஐயா முத்துராமலிங்க தேவர் அந்த அப்படி நம்ம பார்க்குறோம், இவரை வீட்டில் வச்சு பார்க்குறோம், அந்த ஃபார்வர்டு பிளாக்குக்கு அடுத்து ஒரு தலைவர் கிடச்சிட்டாரு, இவர் தான் நமக்கானவரும் பார்க்கும்போது பார்த்தா இவர் என்னமோ தொப்பியை தேடின்னு போகிறாரு, நான் தொப்பி போட்டு தான் வெளில வருவேன்றாரு. இது மாதிரி ஆள் நமக்கு. இன்னொரு விஷயம் ரொம்ப கடந்து போகிறாங்க. ஓபிஎஸ் பற்றி பேசுகிறாங்க, டிடிவி தினகரன் அவர்கள் பற்றி பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. ஃபார்வர்டு பிளாக்கு அதிமுக கூட இருக்குது, ஃபார்வர்டு பிளாக்குக்கு அந்த இடத்துல செல்வாக்கு இருக்குது. அப்போ அதை வந்து நம்ம பேசுகிறதே கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ரெட்டலைக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பு எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்குது, அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இருந்து இருக்குது. நடுவில் நாங்கள் திமுகவோட கூட்டணி வச்சுருக்கோம், வந்திருக்கோம், போயிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்து ரெட்டலை எங்கே இருக்கோம் அங்கே இருக்கிறோன்ற அந்த முடிவு எடுக்கிறாங்க. அதெல்லாம் யாருமே பேசவே மாட்டோம். இப்போ தேவர் திருமகனாருக்கு பாரத ரத்னான்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதெல்லாம் வந்து அங்கே மக்கள்கிட்ட பேசுவாங்க, எடுபடுவாங்க. இப்போ இது வந்து இவங்க விருப்பப்பட்டு செய்கிறாங்களா இல்லைன்னா, அவங்க பண்ணக்கூடிய அந்த சமூக அரசியலுக்கு இவர் சும்மா இல்லை, இவரும் ஒரு சில அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காரு, மறைமுகமாக பண்ணுறாரு, அவங்க வெளிப்படையாக பண்ணுறாங்க. அவங்க ஏன் வெளிப்படையாக பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு லாஸ்ட் ரெசார்ட். இவர் வந்து அதிமுகன்ற ஒரு பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கிறவர் ஒவ்வொரு சமூகத்துக்குன்னு வெளிப்படையாக அப்படி பண்ணால் அது நல்லா இருக்காது, அது அழகு இல்லை, அது முறையும் இல்லை. அதனால் இவர் தனியாக பண்ணுறாரு. இப்போ நாளைக்கு இந்த அரசியல் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து திண்டிவனம், விழுப்புரம், கடலூர் போகும்போது அங்கே வன்னியர்கள் கேட்பாங்க. அப்போ அங்கே என்ன அரசியல் பண்ணுவீங்க?
இதே நீங்கள் தென்காசி போகிறீங்க, திருநெல்வேலி போகிறீங்க, தூத்துக்குடி போகிறீங்க, அங்கே நாடார் சமுதாயத்தை சேர்ந்தால் அவங்க இப்போ எங்களுக்கு என்ன முக்கியத்துவம் என்ன இதுன்னு அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ இப்படி போனால் அதிமுக இருக்கிற ஜாதி, இப்போ இதே நீங்கள் சத்தியமங்கலம் போகிறீங்க, அங்கே வந்து சோழர்கள்னு இருக்கிறாங்க சத்தியமங்கலத்தில், அதிமுக அவங்க பெருவாரியாக ஓட்டு போடக்கூடிய அந்த தன்மை படைத்தவர்கள், ட்ரைபிள்ஸ், ஆதி பழங்குடியினர், காட்டுல இருக்கக்கூடியவர்கள். இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன, கூடலூரில் அதிமுக போட்டிருக்காங்க, அதனால் அங்கே இருக்கிற குருமண்ணு காட்டு நாயக்கர் அவங்களுக்குன்னு தனியாக எதனா வந்து திட்டங்கள் அறிவிக்கலாம். ஆனால் அதை வெளிப்படையாக அப்படி பண்ண முடியாது. சாதி அரசியல் பண்ணணும்னா அப்போ நீங்கள் விசிகாவ் ஆகிடுவீங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிடுவீங்க. அது தேவையில்லையே. அதிமுக வந்து அந்த வாக்கு வங்கி அந்த ஜாதி சதவீதத்தெல்லாம் தாண்டி தானே இருக்கு. அது வந்து நீங்கள் திருப்பி வந்து ஒரு சாதிக்குள்ளே அடக்க பார்க்குறீங்கல்ல ஒரு குரூப்பு, அதை வந்து அவர் ஏற்றுக்கல. அதை வந்து அது அப்படி பண்ணுறதும் தப்பு. இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் இருந்தீங்க, சாதி பெருமை பேசுகிற இல்லை அந்த இது வேணுன்றவங்க ஏன் தேவர் திருமகனார் பேர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வைக்கணும்னு உங்களுக்கு யாருக்கும் தோணலை? அதே மாதிரி ஏன் பாரத ரத்னா அவருக்கு வாங்கி தரணும்னு எண்ணமே இல்லையே? இப்போ இவர் தானே பேசுகிறாரு. இப்போ அப்போ தேவர் சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு அவர் இன்னும் கேட்கல, அது கேட்க போகிறது இல்லை. இப்போ பட் அது அதிமுக மற்றவங்க கேட்டாங்கன்னா இவர் என்ன பண்ணுவாங்க? அதாவதுங்க இந்த சாதி அரசியல் எல்லாம் விட்டுட்டு வெளியில் வரணும். இப்போ சென்னை எடுத்துக்கோங்க, எந்த ஜாதி அரசியலும் பேச முடியாது. அதில் உண்மையிலே நான் ஒரு மெட்ராஸ்காரனா எனக்கு அதில் ஒரு பெருமை. இந்த ஜாதி வெங்காயம்லாம் இங்கே பேசக்கூடாது. ரோடு சரியாகுதா, கரண்ட்டு வருதா, வேலை வாய்ப்பு இருக்கா, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போதா, நாய் கடிக்காமல் இருக்கா, கொசு இருக்கா. மெட்ராஸ்னால் அது ஒரு தலைநகர், அதற்கு உண்டான சாலைகள், வசதிகள், வேலை வாய்ப்புகள், மன அமைதி, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் இருந்தால் தான் மெட்ராஸில் ஓட்டு வாங்க முடியும். இங்கே வந்துக்கிட்டு அது இது என் கோட்டை அது அதெல்லாம் இல்லை. கோட்டைன்னு அப்படி சொன்னால் ஓட்டை விழுந்துடும். மக்கள் மாற்றக்கூடிய தன்மை படைத்தவர்கள், எல்லா மொழியும் பேசுகிறாங்க, எல்லாத்துலேயும் வராங்க. இது வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அப்போது இது மாதிரி இடத்துலலாம் இப்போ திமுக வந்து என்னைக்குன்னா வந்து தன்னை வந்து ஒரு ஜாதி அடையாளப்படுத்தியா ஜெயிக்குது? இப்போ உங்களுக்கு கொண்டு எங்கேருந்து அந்த மனப்பாங்கு வருது? இல்லை மெட்ராஸில் இப்போ அவங்க 2 இடத்துல ஜெயிச்சாங்க. திமுக மெட்ராஸில் ஜெயிச்சாங்க, டெல்டாவில் ஜெயிச்சாங்க. டெல்டாவில் அங்கே என்ன ஜாதினா ஒரே ஜாதி, விவசாய ஜாதி, அவ்வளோதான். அதுக்குள்ளே வேணால் நீங்கள் அப்புறமா பிரிக்கணும்னா ஆண் பெண் பிரிச்சுக்கலாம். ஆனால் அதை வந்து இந்த ஜாதி ரீதியாக திங்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும்போது அது எல்லா இடத்துலையும் எடுபடாது, அது வேலை ஆகாது. அதனால் அந்த விஷயத்தை வந்து அவங்க கையில் எடுக்கிறாங்க கொள்கிறாங்கன்னா அது வந்து அதிமுக கட்சியோ இல்லை ரெட்டலை என்பதோ அதுக்கு மேலே இருக்கிற ஒரு கட்சி. அதனால் அதெல்லாம் எடுபடாது. நன்றி. நன்றி சார்.